கர்த்தர் வைத்திருக்கிறார். இத்தனை வருடங்கள் இல்லாத ஒரு பெருக்கம், இத்தனை வருடங்கள் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், இத்தனை வருடம் இல்லாத ஒரு சமாதானம், இத்தனை வருடம் இல்லாத ஒரு நிம்மதி இந்த நாள் முதற்கொண்டு இந்த புதிய வருடத்துல, இந்த 2026 வருடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு வைக்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் பெருக பண்ணுவார்னா நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆண்டவர் சில நேரங்களில் செல்ஃபிஷா தான் இருப்பார். என்ன தெரியுமா செல்ஃபிஷ்? அவருக்கு இதை செஞ்சா அவர் என்ன செய்வார்? ஆமாவா இல்லையா? ஆமா. ஒருவன் என்ன இடத்தில் நிலைத்திருந்தால் நான் அவனிடத்தில் நிலைத்திருப்பேன், அவன் என்னை விட்டு விட்டால் எப்படி 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 நானும் நீ வந்தா நானும் வருவேன், நீ வரல நானும் என்ன செய்ய மாட்டேன். அப்படிதானே? சின்ன பிள்ளைத்தனமா இருக்குல்ல? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டோட பிள்ளைகளாக நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் தெரியுமா? அவரே போனா நான் பிடிச்சு பின்னாடி போயிட்டே தான் இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். அவரை என்ன விட்டுட்டு போனாலும் அவரை நான் விடாப்புடிய பிடிப்பேன். யாக்கோபு சொல்ல மாட்டான், உண்மை போக விட மாட்டான். சொல்லுங்க பார்க்கலாம்.